வணக்கம். உங்க குடல் ஆரோக்கியத்த ஒரு பெரிய நகரத்தை நிர்வகிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா நம்புங்க, இந்த ஒரு சின்ன யோசனை உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மாத்திர சக்தி கொண்டது. வாங்க, இந்த சுவாரஸ்யமான நகரத்துக்குள்ள நாம சேர்ந்து ஒரு பயணம் போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க குடலுங்கிறது வெறும் சாப்பாடு போற ஒரு பைப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு மாபெரும் பரபரப்பான நகரம். கற்பனை பண்ணி பாருங்க, அங்க ட்ரில்லியன் கணக்குல குட்டி குட்டி குடிமக்கள், அதாவது நம்ம நன்மை செய்யற நுண்ணுயிரிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நகரத்தோட சிட்டி மேனேஜர் யாருன்னு கேட்டா வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். ஆமா, நீங்க தான் அந்த சிட்டி மேனேஜர். உங்க நகரத்தை செழிப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உங்க கையிலேயே 5 சக்தி வாய்ந்த நெம்புகோல்கள் இருக்கு. சரி, ஒரு சிட்டி மேனேஜரா நம்மளோட முதல் வேலை என்ன? எந்த ஒரு நகரமா இருந்தாலும் அதோட அடித்தளத்தையும் உணவு விநியோகத்தையும் சரியாக்கணும் இல்லையா? வாங்க, அது சம்பந்தப்பட்ட முதல் 2 நெம்புகோல்களை பத்தி இப்போ பார்க்கலாம். முதல் நெம்புகோல் நம்ம நகரத்தோட பாதுகாப்பு சுவர், அதாவது நாம சாப்பிட உணவோட தரம். உங்க குடலோட உட்புற சுவர் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கோட்டை சுவர் மாதிரி. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வேலை தான். நல்ல விஷயங்களை உள்ளே விடு, கெட்ட விஷயங்களை வெளியவே நிறுத்து. அதாவது சத்துக்களை உள்ளே அனுமதிச்சு நச்சுக்களை தடுத்து நிறுத்தணும். இப்போ இங்க பாருங்க, இடது பக்கம் என்ன நடக்குதுன்னு. நம்ம சாப்பிடுற அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவுகள் ஒரு டிடர்ஜென்ட் மாதிரி செயல்பட்டு அந்த செங்கல் சுவருக்கு நடுவுல இருக்கிற காரைய அப்படியே கரைச்சிடுது. இதனால சுவர்ல ஓட்டை விழுந்து தேவையில்லாத நச்சுக்கள் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் லீக்கி கட், இல்லனா கசிவு குடல்னு சொல்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, வலது பக்கம் பாருங்க. காய்கறிகள், பழங்கள் மாதிரியான முழுமையான உணவுகள் அந்த சுவரை திரும்பவும் சிமெண்ட் போட்டு பூசுற மாதிரி பலமா கட்டுது. ஓகே, இப்போ நம்ம நகரத்தோட கோட்டை சுவர் செம ஸ்ட்ராங் ஆயாச்சு. அடுத்தது என்ன? உள்ள இருக்கிற நம்ம கோடிக்கணக்கான குடிமக்களுக்கு, அதாவது பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு போட வேண்டாமா? இதுதான் நம்மளோட இரண்டாவது நெம்புகோல். உங்க குடல்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான வகை பாக்டீரியாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நார்ச்சத்து ரொம்ப பிடிக்கும். நீங்க தினமும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சாப்பிட்டா சில வகை பாக்டீரியாக்கள் மட்டும் நல்லா வளரும், மத்ததெல்லாம் பசியில வாடி போயிடும். இதனால ஒரு தோட்டத்துல களைகள் முளைக்கிற மாதிரி தேவையில்லாத பாக்டீரியாக்கள் வளர ஆரம்பிச்சிடும். அதனால உங்க குடல் ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இல்லாம விதவிதமான செடி கொடிகள் நிறைஞ்ச ஒரு செழிப்பான மழைக்காடு மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழி? இதுதான் அந்த மேஜிக் நம்பர். ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 30 விதமான தாவர வகை உணவுகளை சாப்பிட முயற்சி பண்ணுங்க. இதுல காய்கறி, பழம் மட்டும் இல்ல, நீங்க சேர்க்கிற மசாலா பொருட்கள், நட்ஸ், விதைகள் எல்லாமே கணக்கு தான். இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே உங்க குடல் கார்டு செழிப்பா இருக்கும். ஓகே, நம்ம நகரத்துக்கு தேவையான பொருட்களும் சாப்பாடும் வந்தாச்சு. இப்போ நகரத்துக்கு உள்ளே இருக்கிற சிஸ்டம்ஸை சரி பண்ணோம் இல்லையா? அதாவது நகரத்தோட நிர்வாகம், சுகாதாரம். அதற்கான அடுத்த 2 நெம்புகோல்களை பத்தி பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியில, அதாவது இம்யூன் சிஸ்டம்ல 70% எங்க இருக்கு தெரியுமா? உங்க குடல்ல தான். ஆமாங்க, 70%. யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு உண்மை போதும் நம்மளோட 3வது நெம்புகோல் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. ரொம்ப சுத்தமான மலட்டுத்தன்மையான உணவையே சாப்பிடும்போது அதுக்கு பாடம் கத்துக்க எதுவும் இல்லாம போர் அடிச்சு குழம்பி போயிடுது. அதனால எதை அடிக்கணும் எதை அடிக்கக்கூடாதுன்னு தெரியாம சில சமயம் நம்ம உடலையே தாக்குது. இதுதான் அலர்ஜி, ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு காரணம். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? ஒரு நல்ல வாத்தியார் வேணும். தயிர், மோர் மாதிரியான புளித்த உணவுகள் தான் அந்த வாத்தியார். அது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு கரெக்டா பாடம் சொல்லி கொடுத்து அதை புத்திசாலியாவும் அமைதியாவும் வைக்குது. எந்த ஒரு நல்ல நகரமா இருந்தாலும் அங்க தினமும் குப்பைய சரியா அள்ளணும் இல்லையா? அப்போதான் அந்த நகரம் சுத்தமா ஆரோக்கியமா இருக்கும். அதே விதிதான் நம்ம குடலுக்கும் பொருந்தும். இதுதான் நம்ம 4வது நெம்புகோல். நம்ம குடலுக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஹவுஸ் கீப்பர் இருக்காரு. நீங்க சாப்பிட்டு முடிச்சு சுமார் 90 நிமிஷத்துக்கு அப்புறமா அவர் வேலைக்கு வருவாரு. வந்து குடல்ல மிச்சம் மீதி இருக்கிற உணவு, தேவையில்லாத பாக்டீரியான்னு எல்லா குப்பையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவாரு. ஆனா இங்க ஒரே ஒரு கண்டிஷன். இந்த ஹவுஸ் கீப்பர் வேலைக்கு வரணும்னா நீங்க அவருக்கு தொந்தரவு பண்ணாம, அதாவது சாப்பிடாம இருக்கணும். நீங்க அடிக்கடி நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாவம் அவர் வரவே மாட்டாரு. குப்பை அப்படியே தேங்கி. சரி, இப்போ கடைசி நெம்புகோலுக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நம்ம குடல் நகரத்துக்கும் அதோட தலைமைச் செயலகமான நம்ம மூளைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தகவல் தொடர்பு நெட்வொர்க் இது. நம்ப முடியுதா? உங்க குடலையும் மூளையையும் இணைக்க ஒரு சூப்பர் ஹைவே இருக்கு. அதுக்கு பேரு வேகஸ் நரம்பு. இது ஒரு நேரடி ஃபோன் லைன் மாதிரி. 24 மணி நேரமும் உங்க குடலும் மூளையும் இது வழியா பேசிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ரொம்ப டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. அப்போ மூளை என்ன பண்ணும் தெரியுமா? உடனே குடலுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ, இங்க ஒரு பெரிய எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு, உடனே சாப்பாட்டை ஜீரணம் பண்ற வேலையை நிறுத்து அப்படின்னு சொல்லிடும்.
அந்த ஃபோன் லைனை கட் பண்ணிடும். அதனால தான் டென்ஷன்ல சாப்பிட்டா வயிறு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அமைதியா ரசிச்சு சாப்பிடும்போது அந்த ஃபோன் லைன் நல்லா தெளிவா வேலை செய்யும். செரிமானமும் சூப்பரா நடக்கும். ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த 5 நெம்புகோல்களையும் ஒரு சிட்டி மேனேஜரா நீங்க உங்க டெய்லி லைஃப்ல எப்படி ஒரு சிம்பிள் செக்லிஸ்டா மாத்திக்கலாம்னு பார்க்கலாமாங்க. இதோ உங்களுக்கான 5 தங்க விதிகள். முதல் விதி சுவர் விதி. பாக்கெட் உணவுகளுக்கு குட் பை சொல்லிட்டு உண்மையான முழுமையான உணவை சாப்பிடுங்க. 2வது தோட்ட விதி. வாரத்துக்கு 30 விதமான தாவர உணவுகளை சாப்பிடுங்க. 3வது ஆசிரியர் விதி. தினமும் உங்க சாப்பாட்டுல ஒரு கரண்டி தயிர் மாதிரி புளித்த உணவை சேர்த்துக்கோங்க. 4வது ஹவுஸ்கீப்பர் விதி. நொறுக்கு தீனிக்கு நோ சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு நடுவுல குறைஞ்சது 4 மணி நேரம் இடைவெளி விடுங்க. கடைசியா 5வது ஃபோன் லைன் விதி. எப்பவும் அமைதியா ரசிச்சு சாப்பிடுங்க. டென்ஷனா இருக்கும்போது சாப்பிடவே கூடாது. இப்போ உங்க குடல் நகரத்தோட மேனேஜரா உங்க ஆரோக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இந்த 5ல எந்த நெம்புகோலை நீங்க முதல்ல கையில எடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.